வணக்கம். கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதி 5. இந்திரசித்து தான் நிகும்பலை என்னும் கோவில் சென்று வேள்விகள் இயற்றி வேண்டிய வரங்களை பெற்று வருவதாய் விளம்பினான். அவற்றால் படைக்கருவிகளும் மிக்க ஆற்றலும் சேரும் என்று கூறினான். இதில் முந்திக் கொள்வது சிந்திக்கத்தக்கது என்று பேசினான். எதிரிகளை திசை திருப்ப யோசனை ஒன்று வெளியிட்டான் இந்திரசித்து. மகோதரன் மந்திர மாயையால் சனகனை படைத்தது போல சீதையின் உருவச் சிலையினை உருவாக்கி அவர்களை வலையில் மாட்டுவது என்று தீர்மானித்தான். அவ்வாறே அவ்வுருவை உருவாக்கினான். அதன் கூந்தலை பற்றி இழுத்து வந்து அனுமன் முன் நிறுத்தி அவனை பதற வைத்தான் இந்திரசித்து. பாவி மகளே, நீ வந்துதானே அரக்கர் ஆவியை அழித்தாய், என் தந்தையை மயக்கி அவரையும் அழிக்கத் தொடங்கினாய் என்று கூறி அவ்வுருவத்தை தன் வாளால் தடிந்தான். குருதி கொட்டியது. அவள் சீதையே என்று தவறாய் நினைத்தான் அனுமன். துடிதுடித்து அழுதான். அயோத்திக்கு சென்று தம்பி பரதனையும் தாயார் மூவரையும் இதே போல வெட்டி மாய்க்கப் போகிறேன் என்று கூறி அனுமன் காணும்படி அயோத்தி நோக்கி வடதிசை பறந்தான். இந்த அதிர்ச்சி தரும் செய்தியும் அஞ்சத்தக்க நிகழ்ச்சிகளும் அனுமனை அழைத்தன. அவனை நிலை கொள்ள செய்யவில்லை. தலைவனை கண்டு பேசி பகைவர் உயிர்களுக்கு உலை வைக்க ஓடினான். மலை குலைந்தாலும் நிலை குலையாத மன்னன் மகன் மனக்குழப்பத்தில் ஆழ்ந்தான். இது உண்மை என்று கருதி இடரில் விழுந்தான். அரக்கர் மாயைகளை அறிந்த வீடனன் உண்மையை அறிய வண்டு வடிவம் கொண்டு சென்று சீதையை கண்டு வந்தான். அவளை சோக வடிவில் அசோகவனத்தில் முன்பு இருந்த நிலையிலேயே கண்டான். காற்றுக்கு அசையும் இலைத்தலைகளைப் போல அவள் உயிர்ப்பு அசைவை காட்டியது. அனுமனுக்கு செல்ல இருந்த உயிர் திரும்பி வந்தது. சீதை சாகவில்லை, அவர்கள் திட்டம் வேகவில்லை என்பதை உணர்ந்தனர். திசை திருப்பச் செய்த சூழ்ச்சி இது என்பதை அறிந்தனர். அரக்கன் மகன் இந்திரசித்து நிகும்பலை வேள்வி நடத்துவதை அறிந்து குரங்கு படைகளோடு சென்று அவனை தாக்கினர். வெண்ணெய் திரளும் போது அவனுக்கு தாலி உடைந்தது. எடுத்த வேள்வி முற்று பெறவில்லை. நிறைவுரை எழுதுவதற்கு முன் இலக்குவன் விட்ட அம்புகளுக்கு அவன் பதிலுரை சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. போரில் தேரை இழந்தான். படைகள் அழிந்தன. தனித்து நின்று அவன் போர் செய்து பழக்கமில்லை. செல்வ மகன். அவன் கால்கள் மண்ணில் படிய விமானம் ஏறி விண்ணில் பறந்து மன்னன் ராவணன் முன் சேர்ந்தான். தேர்வில் தோற்றுவிட்டு தேர்வாளர்களை பழிக்கும் மாணவரை போல பகைவர் மேல் பழி போட்டு விட்டு பரிதாபமாய் நின்றான். படைகள் அழிவு பெற்ற மனக்கலக்கத்தோடு மாரதனான இந்திரசித்து அழிவின் விளிம்பை கண்டான். இதுவரை மூத்தோர் வார்த்தைகள் அர்த்தமற்றவை என்று அறிவித்த அவன் மனம் மாறி வயதுக்கு மீறிய அறிஞனாய் செயல்பட்டான். வறண்ட பாலைவனத்தில் நெற்பயிர்களை திரள விளைவிப்பதில் பயனில்லை என்று கூறினான். பேரழகிற்கிருக்கும் ஆற்றலை பெருள உணர்ந்து அவர்கள் வேல்விழிக்கு வேந்தர் இரையாகிறார்கள் என்று ஒரு சரித்திரம் எழுதத் தொடங்கினான். அந்த சரித்திர பாடத்தை நரித்தனம் படைத்த தன் தந்தைக்கு சொல்லி வைத்தான். உயிர் மேல் உமக்கு ஆசை இருந்தால் இனியாவது உத்தமனாய் செயல்படுக. நெருப்பாகி அவள் மீது வைத்திருக்கும் விருப்பை விட்டுவிட்டு அவளை அவள் கணவன் பால் அகற்றுக. இதுதான் அறிவுடைய செயல் என்று அந்த சரித்திரத்தின் கடைசி வாசகத்தை படித்து முடித்தான். அறம் நோக்கி அவளை விட்டுவிடுக என்றான். நான் மீண்டும் போர்க்களம் செல்லவில்லையே, மரம் நோக்கி உலகம் என்னை பழிக்கும் என்று கூறி அவன் தன் முடிவை வீரத்தில் எழுதி வைத்து வேறு வழி இல்லாமல் போர்க்களம் புகுந்தான். இந்திரசித்து மற்றொரு கும்பகர்ணனாகி போர்க்களத்தில் இலக்குவன் அம்புக்கு இரையாகினான். அவன் தலையை அறுத்து தன் தமையன் ராமன் திருவடிகளில் காணிக்கையாய் வைத்தான் இலக்குவன். இந்திரசித்தன் தருக்கண்மை பட செயல்பட்ட மாவீரன் என்ற புகழை நிலைநாட்டினான். மறவர் வரிசையில் இந்திரசித்து ஒருவனாய் வைக்கப்பட்டான். வாய்விட்டு அழுவதற்கு மண்டோதரிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சேர்த்து வைத்த துயரமெல்லாம் ஒப்பாரி வடிவம் பெற்றன. ஒப்பு யாரும் இல்லாத அந்த சீதையால் தான் இந்த கதி வந்தது என்று அந்த ஒப்பாரி சொல்லாமல் சொல்லியது. அவள் சொற்கள் ஈட்டி போல் ராவணன் நெஞ்சில் பாய்ந்தன. அங்கே மறைந்திருந்த வஞ்சி கொடி நினைவில் அவை தைத்தன. எஞ்சி அவளை கொல்ல வானோடு புறப்பட்ட ராவணனை மகோதரன் தடுத்தான். கொட்டிய பாலை எடுக்க முடியாது. வெட்டிய சீதையை திரும்ப பெற முடியாது. ஒருவேளை போரில் நீ வெற்றி கண்டால் வெறுமையைத்தான் காண்பாய். கண் கெட்ட பின் கதிரவனை வணங்க முடியாது. சித்திரத்தை சிதைத்து விட்டால் வெற்று சுவர்தான் எஞ்சி நிற்கும் என்று கூறி சாம்பல் படிந்த நெருப்பை ஊதி கனலச் செய்தான். ஆசை அவனை தடுத்து நிறுத்தியது.
சீதையை அடையவில்லை, அதனால் வந்தது வெறுப்பு. மகனை இழந்தான், அதனால் நேர்ந்தது பரிதவிப்பு. பகைவன் என்பதால் ராமன் பால் எழுந்தது காழ்ப்பு. அனைத்தும் ஒன்று சேர்ந்து ராவணனை மறுபடியும் போர்க்களத்தில் கொண்டு வந்து நிறுத்தின. மூலப்படை முழுவதும் நிலைக்கட்டு நிர்மூலமாகிவிட்டன. வானரரை களப்பலி இடுவதற்கு மண்டோதரி மற்றொரு மகனை பெற்றுத் தரவில்லை. கடமை வீரன் கும்பகர்ணன் மறுபடியும் பிறக்கப் போவதில்லை. இனி யாரை நம்பி ராவணன் வாழ முடியும்? வீணை வித்தகன், மத யானைகளை எதிர்த்தவன், வேதம் கற்றவன், சிவனை வணங்கி சீர்மைகள் பெற்றவன், மூவர்களை நடுங்க வைத்தவன், தேவர்களை ஏவல் கொண்டவன், களம் பல கண்டவன், கார்வண்ணனை கடும் போரில் நேருக்கு நேர் சந்தித்தான். ராமன் கூறிய அம்புகள் கம்பன் சொற்களைப் போல ராவணன் மார்பில் ஆழ பதிந்தன. தேரும் கொடியும் உடன்கட்டை ஏறின. தோல்வி முகவரி தேடி முன்வந்து நின்றது. அவதார பணி நிறைவேறிற்று. அறக்கரை அழித்து அறத்தை நிலைநாட்டினான் ராமன். அறம் வென்றது, பாவம் தோற்றது. ராவணன் பருவுடல் பார் மீது கிடந்தது. அவன் ஆருயிரனைய மனைவி மண்டோதரி அவன் உடல் மீது விழுந்து படிந்து புரண்டு அழுதாள். என் இருக்கும் இடமும் இன்றி சீதையை கறந்த காதல் உள்ளிருக்குமோ என்று தடவியதோ ராமன் வாழி என்று கதறி அழுதாள். அவன் உயிரை தேடி தன் உயிரை அனுப்பினாள். அது திரும்பவே இல்லை. நிகழ்ச்சிகள் வேகமாய் தொடர்ந்தன. வீடனன் இலங்கைக்கு ஆட்சிக்கு உரியவனானான். இலக்குவனை கொண்டு ராமன் அவனுக்கு பட்டம் சூட்டினான். அனுமன் அசோகவனத்துக்கு சென்று சீதைக்கு செய்தி சொல்லி அவள் சோகத்தை மாற்றினான். அழைத்து வரப்பட்ட சீதை வரவேற்பில் ஒரு தடை ஏற்பட்டது. ராமன் சராசரி மனிதனாய் நடந்து கொண்டான். சீதையை ஏற்க மறுத்தான். பகைவன் பிடியில் இருந்த அவளை மாசு படிந்தவள் என்று உலகம் நினைக்க வாய்ப்புண்டு என கருதி அவளை ஏற்க தயங்கினான். இவளா என் மனைவி என்ற நாடகத்தை நடித்து காட்டினான். இலக்குவன் பதறி போனான். வானவர் அழுது விட்டனர். பேய்களும் சீதைக்காக கண்ணீர் விட்டன. ராமன் அவள் விரும்பினால் தீக்குளிக்கலாம் என்று கூறினான். அவளை ராவணனே தீண்ட முடியவில்லை. தீ மட்டும் எப்படி அவளை தீண்டும்? தேர்வில் வெற்றி கண்டாள். அவள் தூய்மை நிறுவப்பட்டது. அவள் கற்பில் மாசு ஏற்படவில்லை என்பதை உலகம் அறிய செய்தான். ராமன் அதற்கே இந்நாடகத்தை நடத்தினான். பரதன் ராமன் வருகைக்காக காத்திருந்தான். உயிர் விடுவதற்கு காலம் தாழாமல் இருக்க நெருப்பை மூட்டி வலம் வந்தான். உயிர் காக்கும் ஒரு துணையவனாய் அனுமன் செயல்பட்டான். குறித்த நேரத்தில் ராமனும் மற்றையோரும் அங்கு வந்து சேர்ந்தனர். அனுமன் அவசரமாய் செய்தியாய் முன்வந்து பரதனை சந்தித்தான். எல்லாம் இனிமையாய் முடிந்தன. அவற்றை சொல்ல சொற்கள் போதாது. அரியணையை அனுமன் தாங்கினான். அங்கதன் உடைவாள் ஏந்தினான். பரதன் வெண்கொற்ற கொடை கவிழ்த்தான். இலக்குவனும் சத்ருக்கனும் இளைஞனும் கவரி வீசினர். திருவெண்ணை நல்லூரில் வாழ்ந்த சடையப்ப வள்ளல் மரபில் வந்தவர் எடுத்துக் கொடுக்க வாங்கி வசிட்டரே ராமனுக்கு முடிசூட்டினார். தீமைகள் தோன்றுதலை தவிர்க்க முடியாது. அவை படைப்பின் செயற்பாடு என்றாலும் அவை என்றும் நிலைத்து நின்று வெற்றி பெறுதல் இல்லை என்பது இக்காவியம் தரும் படிப்பினை. வாழ்க வையகம், வாழ்க உலகமெல்லாம். இத்துடன் கம்பராமாயணம் நிறைவு பெற்றது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.